ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. 3 நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 3 தக்காளியை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கருவாடு தொக்குக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எண்ணெயிலே ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 100 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா 2-3 வாட்டி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கருவாடு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கருவாடு நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்திக்கலாம். புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்திட்டு நல்லா கருவாடு தொக்கு திக்கார அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக வதங்கி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையில கிள்ளி விட்டு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான காரசாரமான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவாடு தொக்கு மட்டும் இருந்தால் போதும், எந்த சைட் டிஷ்ஷும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. ஒரு தட்டு சாதமாக இருந்தாலும் டக்குன்னு காலி ஆகிடும். நான் இன்றைக்கி பண்ண கருவாடு தொக்கு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.